ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி வித் கீர்த்தி யூடியூப் சேனல். இன்றைக்கி 90 டேஸ் சேலஞ்சில் டே 3யோட விலாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கும் மார்னிங் நான் வந்து ஒரு 5:15 ஆகிடுச்சு எந்திரிக்கவே. எந்திரிச்சதும் ஃப்ரெஷ் ஆகிட்டு இன்றைக்கி டே வந்து டீயோட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து நான் பாலிட்டி தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஆல்ரெடி முடித்த அந்த பகுதிகளும் முகவுரையும் வந்து ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிக்கிட்டேன். ரிவைஸ் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி வந்து அட்டவணைகள் தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். பாலிட்டியை பொறுத்தவரை நீங்கள் எடுத்ததும் ஆர்டிகல்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு பதில் ஃபஸ்ட்டு பகுதி என்ன இருக்குது, அட்டவணை என்ன இருக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆர்டிக்கல் பாருங்கள். உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாலிட்டியை பொறுத்தவரை நிறைய நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு சில விஷயத்துக்கெலாம் நீங்கள் சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் 5வது அட்டவணையில் வந்து நமக்கு 10 மாநிலங்களோட நேம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு குட்டி ஷார்ட்கட் கேட்க கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருக்கும். பட் அட்லாஸ்ட் நமக்கு வந்து எக்ஸாமில் ஞாபகம் வரணும். அதுக்காக தான் ஏபி எம்பி மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு டெம்பிளுக்கு போகிறாங்க. அந்த டெம்பிளுக்கான ஒரு ரூட்டை கண்டுபிடிச்சி ஓடி போகிறாங்க. அங்கே வந்து ஹை ப்ரெஷரில் இருக்கிற ஒரு குரு வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஜாதகம் கொண்டு வாங்க. இதுதான் அதோட ஷார்ட்கட். இது என்னென்ன ஸ்டேட்ஸ்னால் ஆந்திர பிரதேஷ், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், தெலுங்கானா, ராஜஸ்தான், ஒரிசா, ஹிமாச்சல் பிரதேஷ், குஜராத் அண்ட் ஜார்க்கண்ட். இதே போல் 6வது அட்டவணையில் வந்து 4 ஸ்டேட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு வந்து ATM ஸ்கொயர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது அசாம், திரிபுரா, மேகாலயம், மிசோரம். இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி ஷார்ட்கட்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 6வது அட்டவணையில் ஒரு சில பழங்குடியின பகுதிகள்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஷார்ட்கட் எனக்கு கரெக்டாக தெரியல. மேபி உங்கள் யாருக்காச்சும் தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு எனக்கு பாலிட்டி முடிக்க ஒரு 7:35 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ ஒரு பிரேக் எடுத்துக்கலான்னு பிரேக் எடுத்துகிட்டு அகைன் 9:04க்கு என்ன பண்ணேன்னா, நான் தமிழ் 7th ஓல்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தமிழ் முழுக்கவே வந்து முடிச்சிட்டேன். இப்போ நான் வந்து ஜஸ்ட் என்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னு ரீட் பண்ணிகிட்ருக்கேன். ஒன்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்ததும் அதுக்கப்புறமா வந்து நான் அதை பேப்பரில் நோட்ஸ் மாதிரி எழுதி இதிலே பேஸ்ட் பண்ணிடுவேன். எனக்கு அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல் கண்டென்ட் என்னன்றதை படிக்கிறதுக்கு பதிலாக அதில் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன இருக்குது, எந்த ஏரியாவில் கொஷின் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துக்க எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எந்த ஏரியாவில் கொஷின் கேட்பாங்கன்னு ஓரளவுக்கு கெஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை வந்து ரெஃபர் பண்ணணும். அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது உங்களுக்கு சாம்பிள் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் பேப்பர்ஸில் எழுதி நான் அதை வந்து பேஸ்ட் பண்ணியிருப்பேன். தமிழ் முடிக்க எனக்கு ஒரு 12:15 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் லன்ச் பிரேக் எடுத்துகிட்டு ஒரு 2:00 அகைன் வந்து நான் மேக்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இங்கே நான் யூஸ் பண்ணியிருக்க வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேங்க் சுரேஷ் அகாடமியோடது. இதில் வந்து எல்லா டாபிக்ஸ்க்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் கம்பைல்டாக இருக்கும். ஸோ நீங்கள் போய் எல்லாத்துலேயும் தேட வேண்டிய அவசியம் இருக்காது. உங்களுக்கு இந்த புக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேணும்னா நீங்களும் மறக்காமல் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த புக்கோட ஒரு ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் வித் ஆப்ஷன்ஸோடு இருக்கும். பின்னாடியே வந்து அவங்க வந்து சால்வ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மெத்தடில் சால்வ் பண்ணி ஆன்சர் வரல அப்படின்னும் போது நீங்கள் பின்னாடி வந்து அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸ் முடிச்சதுக்கப்புறமா நான் சயின்ஸ் தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய 3rd டேர்மில் இருக்க டாபிக்ஸ்லாம் நான் ஃபஸ்ட்டு கெமிஸ்ட்ரி ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் நான் படித்து பார்த்துக்கிட்டேன். படித்து பார்த்து முடிச்சதுக்கப்புறமா நம்ம நோட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்றதுனால நான் ஃபஸ்ட்டு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, எது ரிலேட்டட்லாம் இருக்குது கண்டென்ட் அப்படின்ற மாதிரி படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி ஆல்மோஸ்ட் என்னோடய டூ டூ லிஸ்ட்டில் இருக்க எல்லா டாபிக்ஸுமே நான் கவர் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு இன்றைக்கி ஒரு மோட்டிவேட்டடாக இருக்குது. நான் இன்றைக்கி என்னெல்லாம் படிக்கணும்னு நினச்சனோ அந்த எல்லா டாபிக்ஸுமே கவர் பண்ணது. ஸோ நீங்களும் வந்து டெய்லி ஷெட்யூல் போட்டு படிங்க. நீங்கள் அப்போ தான் என்ன படிக்கிறீங்கன்ற ஒரு கரெக்டான வே உங்களுக்கு இருக்கும். நீங்கள் எதுவுமே ஷெட்யூல் போடாமல் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அது வந்து என்ன படிக்கிறோம், எதுக்கு படிக்கிறோன்னே தெரியாமல் இருக்கும். ஸோ எனக்கு இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.